Hi friends, welcome to my channel Learn MX Excel in Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஃபாண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறது, அதாவது லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட ஸ்டைல் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு டேட்டா எடுத்திருக்கிறேன். இது வந்து ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட்டு. ஸோ இது டேட்டா வந்து நீங்கள் வேணுங்கிற ஃபாண்ட்டில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த என்னோட கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கேலிப்ரி அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டு, இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்பில் இங்கே ஃபாண்ட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இது ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா கேலிப்ரி அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டில் இருக்குது. அதுக்கடுத்து 11 அப்படிங்கிறது ஃபாண்ட் சைஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இது வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இது ஒரு பர்டிகுலர் லைன் ஐட்டம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு செல் மட்டும் இது இங்கே போயிட்டு இது வேணுங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அதுக்கடுத்து இந்த ரிப்போர்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே போய்ட்டு இந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். இதில் வேணுங்கிற ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் என் நம்பர் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்கும். 100க்கு மேற்பட்ட ஃபாண்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ இது வந்து வேணுங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபாண்ட்டோட சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இங்கே ஒரு சின்ன நம்பர் மாதிரி இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சைஸ் வரும், வேரியஸ் சைஸு. உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இது பக்கத்துலேயே ஒரு சின்ன ஏ அப்படின்னு ஒரு பட்டன் வச்சுருப்பாங்க. இது வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு இது ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுருப்பாங்க. இந்த பெரிய ஏவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஃபாண்ட்டோட சைஸ் வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். வேண்டாம் குறைக்கணும் அப்படின்னா இது ஃபாண்ட்டோட சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த ஃபாண்ட்டை வந்து போல்டு பண்ணணும் அப்படின்னா இயர் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணலாம். போல்டு பண்ணணும் அப்படின்னா இங்கே பி அப்படின்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது போல்ட் ஆகும். இது டிஃப்ரென்ஷியேட் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இல்லை டிஃப்ரென்ஷியேட் தெரியல அப்படின்னா நம்ம வேறு ஃபாண்ட் ஏதாவது நம்ம மாற்றி இங்கே பார்க்கலாம். மேலே போங்க. ஸோ நான் செலக்ட் பண்ணுறது வந்து இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் போல்டாக இருக்கும் இந்த லெட்டரு. அதுக்கடுத்து ஃபாண்ட் வந்து நம்ம இட்டாலிக் கேரக்டரை மாற்றணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த செல் உங்களுக்கு மாற்றணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இட்டாலிக் கொடுத்தீங்கன்னா இட்டாலிக் வந்துடும். ஏதாவது நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே கண்ட்ரோல் யூ கொடுங்க. இது வந்து அண்டர்லைன் ஆகும். இது வந்து சிங்கிள் அண்டர்லைன் சொல்லுவாங்க. டபுள் அண்டர்லைன் வேணும் அப்படின்னா இது செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே யூ பக்கத்தில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இது டபுள் அண்டர்லைன்னா டபுள் அண்டர்லைன் வரும். ஸோ இதை வந்து நம்ம ஏதாவது கலரிங் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஃபாண்ட் இருக்கும். இந்த ஃபாண்ட்டோட கலர்ஸ் வந்து இங்கே எல்லாமே அவைலபிள் இருக்கும். இது தீம் கலர்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் கலரு. இது ரீசெண்டாக நான் யூஸ் பண்ண கலர்ஸு. இங்கே இருக்கிற கலர்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கல அப்படின்னா இங்கே மோர் கலர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணி இங்கே வந்து நீங்கள் வேணுங்கிற கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறது. ஸோ இங்கே கஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க, இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபாண்ட்டை வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கலரை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஓகே கொடுங்க. தென் இது வந்து ப்ளூ அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ப்ளூவாக சேஞ்ச் ஆகிடும். இது வந்து ஃபாண்ட்டோட கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இது இந்த ரிப்போர்ட் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ப்ளூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ செலக்ட் ஆகிடும். எந்த காலம் எந்த ரோ உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டோட சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டோட ஸ்டைலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்டையர் ஒர்க் புக் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னரில் பட்டனை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா என்டையர் ஒர்க் புக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ இங்கே போயிட்டு நம்ம வேணுங்கிற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸல் இந்த ஷீட்டில் இருக்கிற எல்லா ஃபாண்ட்டுமே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இது ஒரு டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. இன்னொரு வழி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டெக்ஸ்ட் ஃபாண்ட்டு வந்து எப்படி நம்ம ஃபார்மேட் பண்ணுறது, எப்படி வந்து
ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது, இது வந்து ஒரு வே ஆஃப் ஒர்க்கிங். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது எந்த இன்ஃபர்மேஷன், இப்போ இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாப்பப் வரும். இங்கே போயிட்டு ஃபார்மேட் செல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு சின்ன பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து வேணுங்கிற ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன இட்டாலிக், போல்டு இட்டாலிக், இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் ப்ரிவியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஃபாண்ட்டோட சைஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் வேணும்னா சிங்கிள் அக்கௌண்டிங், டபுள் அக்கௌண்டிங், அண்டர்லைன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கலர் வந்து என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார்மேட் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட் ஃபுல்லாக வந்து இங்கே சேஞ்ச் ஆகிடும். இது வந்து ரெண்டாவது வே எப்படி நம்ம ஃபாண்ட்டை வந்து டெக்ஸ்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே போய்ட்டு நம்ம கலர் ஆரஞ்சு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து எம்எஸ் எக்ஸலில் ஃபாண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஃபாண்ட்டோட ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஃபாண்ட்டோட சைஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.